ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டே ஒரு சில இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பைக்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஏதாச்சும் வந்து நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்பர் பிளேட்டில் நம்பரை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி எதுனா ஒட்டியிருந்தீங்கன்னா மே 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அபராதம் போட போகிறாங்க. முக்கியமாக வந்து தனியார் வாகனங்களில் தான் இது மாதிரிலாம் பண்ணுறது தான் அதிகமாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர்கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக அந்த நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி சின்னங்கள், மருத்துவர்கள், வக்கீல்கள்ன்ட்டு ஏதாச்சும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இதை பார்த்தா வந்து யாரும் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எந்த இடையூறும் இல்லாமல் போகலான்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. நம்பர் பிளேட்டில் நம்பரை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. சப்போஸ் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதுக்கான ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மே 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அபராதம் இருக்குது. அடுத்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ கோடை வெயில் தாக்கம் வாட்டி வருது. ஸோ இதனால் தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுக்கமே 1000 இடங்களில் வந்து ஓஆர்எஸ் ஹெல்த் ட்ரிங்க் வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஓஆர்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். இது எதுக்காகனா, உங்க உடம்பு டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா, அந்த வெப்பத்தினால உடம்புல இருக்க தண்ணிலாம் வத்தி போச்சுன்னா, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது குயிக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல வந்து இந்த லிக்விடை வந்து அதிகரிக்கும். இது அது மட்டும் இல்லாமல் இந்த டயரியா, வாமிட்டு இது போன்றவைலாம் வந்து வராமல் தடுப்பதற்காக இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஆரஞ்சு ட்ரிங்க் மாதிரி தான் இருக்கும். இதுக்காக தமிழ்நாடு முழுக்கமே அங்கே வந்து ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி, மையங்கள் ஓப்பன் பண்ணி ஜூன் 30 வரைக்கும் 89 லட்சம் ஓஆர்எஸ் பாக்கெட் வந்து வழங்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த விஷயம், நீங்கள் ரேஷனில் நீங்கள் வந்து கெரோசின் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் இதுக்கப்புறம் கிடைக்காது. இது விஷயமா நம்ம அரசாங்கம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மண்ணெண்ணெய் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புல இருந்து சரியான அளவு வரத்தில்லை. இதனால இனி தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நகரப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளிவந்திருக்கு. அடுத்த விஷயம் வந்து நம்ம எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ஆடிட் நடத்த போகிறாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து சோஷியல் ஆடிட் நடத்த பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சோஷியல் ஆடிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநலன் வந்து கரெக்டாக இருக்கா, உறுதியாக இருக்கா, ஸோ அவங்களுக்கு வந்து மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கா, மன ரீதியாக பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்களா, ஏதாச்சும் பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் ஏதாச்சும் நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கா, டீச்சர்ஸ் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, இது போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினர் எல்லா ஸ்கூல்லையும் இயர்லி ஒன்ஸ் வந்து ஆடிட் பண்ண போகிறாங்க. இது விஷயமா ஆடிட் பண்ணி அறிக்கை தயார் பண்ணி இதை வந்து பள்ளி கல்வித்துறையோடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மளிகை பொருட்கள் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்திருக்கு. ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களோட ரேட்டு வந்து ஏறுமுகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால் வந்து ஏழையிலிருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, கடுகு, சர்க்கரை இது மாதிரி 22 பொருட்களுடைய ரேட்டு வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இதில் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது பிப்ரவரியில் 590 ரூபாய்க்கு விற்பனையான மிளகு வந்து 640 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீரகம் 295லிருந்து 380, மிளகாய் தூள் வந்து 295லிருந்து 310, மஞ்சள் தூள் வந்து 205 ரூபாயிலிருந்து 222, மிளகாய் வந்து 190லிருந்து 220, தனியா தூள் வந்து 195லிருந்து 205, துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா 155லிருந்து 170 ரூபாய், சோம்பு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 170, உளுத்தம்பருப்பு வந்து 130லேருந்து 145, வெள்ளை கொண்டக்கடலை வந்து 130லேருந்து 145, தனியா வந்து 110லேருந்து 125, பாசி பருப்பு 110லேருந்து 120, அதுக்கப்புறம் உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய், பச்சை பட்டாணி வந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய், கடுகு வந்து 82 ரூபாயிலிருந்து 95 ரூபாய், வெந்தயம் வந்து 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய், கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய், சர்க்கரை பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 48, வெள்ளை பட்டாணி பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 75.
மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரூ. 10லிருந்து ரூ. 50 வரைக்கும் விலைய வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசத்துக்கும், ஏப்ரல் மாசத்துக்கும் ஏற்கனவே காய்கறி, பழங்கள் விலையெல்லாம் வந்து விண்ணை தொடும் அளவுக்கு வந்து உயர்ந்துட்டு இருக்கு. இப்ப மளிகை பொருட்களோட விலையும் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. விலைவாசி மட்டும் தான் தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கே தவிர, சம்பளம் உயர்ந்த பாடு இல்ல. சம்பளமும் சேர்ந்து உயர்ந்துச்சுன்னா, இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.